மாநில ஒருங்கிணைப்பாளர் புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். பெருமக்களே, இந்த மண்ணில் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியும் பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்களும் உதிக்காமல் இருந்திருந்தால், வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் என்னவாக ஆகியிருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கண்ணெதிரே பெரிய அழிவுகளை கண்டபோது அந்த அழிவை கண்டு மனம் குமரி ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கிணற்று தவளையைப் போல் இருந்தவர்கள் இன்றைக்கு மாபெரும் வீரத்தோடு மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய விடியலை காட்டியது ஐயா பெருந்தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அவர்கள் எடுத்து வைத்து வளர்த்திருக்கக்கூடிய அரசியலுடைய உயரத்தை மேலும் வளர்ப்பதற்கு, இன்னும் பல தியாகங்களை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கல்லணையை பார்த்தால் ஒரு எண்ணம் வரும், இது கரிகால் சோழன் கட்டியது. தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தால் ஒரு எண்ணம் வரும், இது ராஜராஜ சோழன் கட்டியது. இயற்கை வேளாண் விவசாயத்தை பற்றி அறிந்தால் நம்மாழ்வாரை பற்றிய நினைவு வரும். ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களை நினைக்கின்ற பொழுது பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒப்பற்ற தலைவனுடைய நினைப்பு வர வேண்டும். வார்க்கப்பட்ட வார்ப்பு, வளர்க்கப்பட்ட வளர்ப்பு, தியாகத்தின் அடையாளமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் தஞ்சை பகுதியிலே பூதலூரிலே தண்ணீர் மாநாடு நடந்த பொழுது ஐயா களஞ்சியம் அவர்கள் சொன்னார்கள், முதல் நாள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. 7-8 மணிக்குத்தான் இல்லத்திற்கு சென்றார்கள். மீண்டும் விமான நிலையத்திற்கு வந்து ஊருக்கு தஞ்சைக்கு வருகின்றார்கள். மீண்டும் அந்த நிகழ்வு முடிகின்றது, மாநாடு முடிகின்றது. திருப்பி வந்து மறுநாள் இரவும் தொடர்ந்து இன்னொரு நிகழ்வுக்கான ஏற்பாட்டை செய்து அவர்களே நேர் நின்று உழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். இது போன்ற ஒரு 24 மணி நேரம் அல்ல, 48 மணி நேரம் இடைவிடாமல் தூங்காமல் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணில் கிடையாது. எல்லாம் அறிய வேண்டும். ஒன்னும் இல்லை, இந்த 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார். அப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் வச்சார். அதுக்கு கருணாநிதி அதற்கு சொன்னார், திராவிடம் என்று சொல்லக்கூடிய சொல் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி என்ற ஒன்று வராது, அது இயங்காது என்று சொன்னார். ஆனால் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி கருணாநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை வீழ்த்திய பெருமை ஐயா அவர்களை சேரும். மாணவனை தாக்கினால் மீனவனை தாக்கினால் மாணவனை தாக்குவேன் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகின்றோம். ஐயா அவர்கள் வெளியில் வந்த பொழுது நான் சொன்னது, என் மீனவனை தாக்கினால் உன் மாணவனை தாக்குவேன் என்று தான் சொன்னேன். அதற்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இடுகின்றாயே, நீங்கள் எங்களவனா இல்லை சிங்களவனா என்று கேள்வியை கேட்டு அந்த திராவிடத்தின் வேரை அறுத்தெறிந்து நடைபெறமாக்கிய பெருமனிதன். அவருடைய சொல்லும் செயலும் தமிழை சார்ந்திருக்கின்றது. அவருடைய உழைப்பு தமிழ் மக்களுடைய மண்ணினுடைய உரிமையை சார்ந்து இருக்கின்றது. இந்த மொழியை பாதுகாக்கவும் இந்த இனத்தை பாதுகாக்கவும் பிறந்த ஓர் பிறவி அவர்கள். சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தான். சேர சோழ பாண்டியர்கள் தன்னுடைய தோளை கொடுத்து தமிழ் மொழியை தாங்கினான் என்று சொல்வார்கள். வாளேந்தும் மன்னர்களும் ஆணியங்கள் புலவர்களும் தமிழ் மொழியின் தாளேந்தி தாங்கினரே என்று இன்று யார் இருக்கின்றார் என்று எத்தனிக்கும் போதிலே சோமசுந்தர பாரதி தன் தோளேந்தி தாங்குகின்றான் என்று பாரதிதாசன் சொன்னான்.
அதுபோல் இன்றைக்கு என் போன்றவர்களை கேட்டால் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் பாதுகாப்பதற்கு சீமான் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு பெருந்தலைவன் இருக்கின்றார். அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும். எல்லா சண்டவமெல்லாம் உண்டுதான். அமுதம் நஞ்சாக மாறும், நஞ்சு அமுதமாக மாறும். கருத்துக்கள் மாறுபடலாம், ஆனால் நோக்கம் யாரிடம் வேறல்ல. எல்லாரும் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அரசியல் பின்னணி, அந்த தத்துவம், அந்த கொள்கை கொண்ட நோக்கத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நோக்கம் சிதையாமல் அரவணைத்து ஒருவருக்கொருவர் அரவணைத்து நாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.